விஜய் அவர்களுக்கும் சங்கீதாவுக்குமே 1999ல காதல் திருமணம் நடந்து 2 குழந்தைகளுமே இருக்காங்க. சங்கீதா தன்னுடைய முழு சப்போர்ட்டை விஜய் அவர்களுக்கு வழங்கி சினிமாவில் விஜய் அவர்கள் வளர்வதற்கு ஒரு பக்கபலமாக இருந்திருக்காங்க. மேலும் பல படங்கள்ல விஜய் அவர்களுக்கு காஸ்டியூம் டிசைனராகவுமே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் மீது அடுக்கடுக்கான புகார்கள் அளித்து விவாகரத்து வழக்கு போட்டு அதிர்ச்சியுமே கொடுத்தாங்க. முக்கியமாக தன்னுடைய கணவர் விஜய் அவர்கள் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறி உறவில் இருப்பதாக பலமுறை கண்டித்தும் திருந்தவில்லை. எனக்கும் கணவரின் மூலம் நெருக்கடி ஏற்பட்டால் நடிகை குறித்து பொதுவெளியில் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனடுத்து ஒரு சில நாட்களுக்கு பின்னர் த்ரிஷா அவர்களுடன் ஒரே நேரத்துல ஆடை அணிந்து பிரபல திருமண நிகழ்ச்சி ஒன்றுல விஜய் அவர்களுமே என்ட்ரி கொடுத்தாரு. இந்த நிலையில விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு வர 20ஆம் தேதி விசாரணைக்கு வருதா. அரசியல் பரப்புரையின் போது விஜய் அவர்கள் செய்த செயல் ஒன்று இணையதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. சில நாளுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று பறைப்புரையை பண்ணியிருக்காரு. அப்போது அவரை பார்ப்பதற்கு வந்த ரசிகர்கள் ஒருவர் விஜயகாந்த் அவர்களுடன் சங்கீதாவும் விஜய் அவர்களுமே இருந்த புகைப்படம் ஃப்ரேம் ஒன்று போட்டு கொடுத்திருக்காரு. அவ்வளவு கூட்டத்திற்கு மத்தியிலுமே சரியாக அதனை அடையாளம் கண்ட விஜய் அவர்கள் அதனை வாங்கி சில நொடிகள் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டே இருந்திருக்காரு. பின்னர் தன்னுடைய பவுன்சர்களிடம் கொடுத்து வேன்ல பத்திரமாக வைக்கும்படி சொல்லிருக்காரு. இதனை பார்த்து அவருடைய ரசிகர்கள் அண்ணனுடைய பார்வையை சொல்லுது, சங்கீதா அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்றத கூடிய விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையுடன் ரசிகர்களுமே இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அன்று தளபதி விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களுமே நேரில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையுமே ஏற்படும். கண்டிப்பாக மீண்டும் இவங்க இணைந்து விடுவாங்க அப்படின்றது போல பல கமெண்ட்டுகளுமே வந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.